இடம் என்பதே குண ரோக சத்ரு தான். அந்த இடத்த அப்படி தவிடுபடி ஆக்கிட்டு தான் போறது. யாரெல்லாம் எனக்கு எவனோ புள்ளி சூனியம் வச்சுட்டான் உருட்டிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்துணை கும்பராசிக்காரருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தன்னுடைய கடைக்கண் பார்வையை உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் செலுத்த தயாராக இருக்கிறார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து முதல்ல உங்களுடைய கடன் நோய் எதிரியில க்ளோஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பார்வை பண்ற இடத்துல 2ஆம் இடத்திற்கு உங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. உலகெங்கும் உள்ள ஃபுல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து அப்படியே குரு அதிசார பயிற்சி பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த குரு அதிசார பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன நடக்க போகுது, அதுவும் ஏற்கனவே 7:30 வேற ஓடிட்டு இருக்கு. ஏதோ நீங்க எல்லாம் சொன்னீங்க குரு உட்கார்ந்தாரு 7:30 மாதிரிலாம் தெரியாதுன்னு சத்தியம் எல்லாம் பண்ணீங்க. நாங்களும் நம்மளும் அப்படிதான் இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு பழைய சனி வக்ரம் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், நடந்ததெல்லாம் அப்படி திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும் போது இப்ப ஏதோ குருவார் அதிச்சாரம் மாறாராமா, என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி குழம்பிட்டு இருக்கக்கூடிய, குடும்பத்திற்காக எல்லா தியாகங்களும் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களே எப்படி இருக்க போகுது. என்னதான் ராகு தலைக்கு மேல இருக்காரு, என்னதான் கேது 7ல இருக்காரு, இந்த பக்கம் சனி, எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. அதெல்லாம் போங்க மேடம். 5ல குரு உட்கார்ந்தாரு, 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை கொடுத்தாரு. ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த தடவை குரு 6ஆம் இடத்தில் போய் அமர போகிறார். அப்ப இந்த 6ஆம் இடத்துல அமர்ற குரு நல்லதா? குரு 6ல மறையிறது எனக்கு தெரிஞ்சு மகரத்துக்கு கும்பத்துக்கு எல்லாம் குரு 6ல போறது நல்ல விஷயம் தான், கெட்டதெல்லாம் கிடையாது. 6ல அமர்ந்தாலும் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? அவருடைய உச்ச வீடு. 1 மாசம் தான், 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள திரும்ப போயிடுவாரு. டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா இந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறாருன்னா சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறாரு. 6ஆம் இடம் என்பதே குண ரோக சத்ரு தான். அந்த இடத்த அப்படி தவிடுபடி ஆக்கிட்டு தான் போறாரு. எப்பவுமே குரு நின்ற இடம் பாழ் தான். அப்ப அந்த இடத்த பாழாக்க போறாரு. அப்ப என்ன ஆகும்? யாரெல்லாம் உடம்பு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் கடனுக்கு மேல் கடன் வாங்கி தவிச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் எனக்கு எவனோ புள்ளி சூனியம் வச்சுட்டான் உருட்டிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்துணை கும்பராசிக்காரருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி குரு அமர்ந்து, அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையை உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் செலுத்த தயாராக இருக்கிறார். வேற லெவல்ல 10ஆம் இடம் வழுக்க போகிறது. நாளைக்கு வேலையை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா கூட அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை விட்டா வேலை செய்ய ஆள்ல உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்ல புதிய வேலையை கொடுத்து விட்டுதான் குரு போவார். வேலையில் இருந்த எல்லா விதமான சுணக்கங்களும் மாறப்போகுது. 12ஆம் இடம் தான் அயல்நாட்டு யோகம். இந்த இடத்துல அது 2ஆம் இடத்துல அப்படி சனிக்கு பார்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த குரு. எப்போ? அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வக்ரமாறாரு இல்ல, டிசம்பர் 5 வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மேல் நோக்கி எகைன் பழையபடி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு பழைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த 3-4 மாத காலகட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இன்னும் எனக்கு தெரிஞ்சு வக்ரமாகக்கூடிய மார்ச் மாச காலவட்டி ஒரு 5-6 மாசம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு என் மேல விழுந்து என்னங்க பிரயோஜனம்? நான் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கேன். காசு தாங்க போச்சு, வருமானம் தாங்க போச்சு, வேலை தாங்க பிரச்சனை, கடனுக்கு மேல் கடனை வாங்கிட்டு இருக்கேங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, வச்சு செய்யுதுங்க. என்ன ஏதாவது ஒரு வேலையில் நிரந்தரமா நான் உட்கார வைக்குது, அங்க இங்கன்னு அலைய வச்சுக்கிட்டே இருக்கு. வேலை கிடைக்காதான் தினம் ஏங்க வச்சுட்டு கனவுலெல்லாம் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரியே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கெட்டவனுக்கும் நல்லது செய்யற ஆள் தான் நம்ம குரு. அவர் உட்கார்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து முதல்ல உங்களுடைய கடன் நோய் எதிரியில க்ளோஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பார்வை பண்ற இடத்துல 2ஆம் இடத்திற்கு உங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு சொந்த ஊர்ல நீங்க நாட் ஓன்லி எனக்கு கும்பராசியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கும்பராசியில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் குருவோட பார்வை அபரிவிதமா இருக்கு. மீனத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி, கும்பத்துல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் மகரத்துல இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க. 12ஆம் இடத்திற்கு பார்வை. 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு யோகம். கும்பராசிக்காரங்களை பல பேரு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூருக்கு போக வச்சே தீரும். சும்மாவது எங்கேயாவது போய் டிராவல் பண்றது, போய் பொழைச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒண்ணு ரகசியம், பரம ரகசியமாக இருக்கட்டும். அதுல மட்டும் பார்த்து நடந்துக்காங்க பக்குவமா. திடீர்னு இப்பதான் உங்க XYZ எல்லாம் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, அப்புறம் மாட்டிக்குவீங்க. அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா தலைக்கு மேல இருக்கிற ராகு அதை பண்ண வைப்பார்.
அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மத்தபடி சூப்பர். 2 விஷயம் கும்பராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த்லயும் தேவையில்லாத சோசியல் மீடியாக்களும் இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா மத்தபடி தொட்டதெல்லாம் ஜெயிக்க போறீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, குடும்பத்துக்கு வருமானம் கிடைச்சே தரும், ப்ரமோஷன் கிடைச்சே தரும். அக்டோபர் மாசத்துல இருந்து ஒரு நல்ல காலம் இனிதே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகிறது. 10ஆம் இடம் வலிக்கிறது, தொழில் ஸ்தானம், செவ்வாயோட வீடு வேற. ஸ்பீட தொழில் எங்க போகுது, டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு ஜெயிச்சு வந்து நிக்க போறீங்க. வேற மாதிரி ஒரு மவுஸ் காட்ட போறீங்க. நாளைக்கு வரைக்கும் உன்னை வச்சுக்க மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் நீ தான் பண்ணணும்ன்ற மாதிரி தூக்கி ஒரு 4 கம்பெனி உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு நடக்க போகுது. கோடிகளில் கொள்ளக்கூடிய யோகமா தான் இருக்கு. கொஞ்சம் பாதச்சனி இந்த பக்கம் இருந்தாலுமே குருவுடைய பார்வை பற்ற சனியா இருக்கனால ஒன்னும் பெருசா உங்களை நெகட்டிவா பண்ண மாட்டாரு. நிறைய ஆன்மீக ஞானத்தை கொடுக்க போறாரு. கோவில் குளமா சுத்த போறீங்க. உள்ள இன்ட்யூஷன் பாரு. குருமார்களுடைய ஆசி. நிறைய பேருக்கு காஞ்சி மகா பெரியவருடைய எனர்ஜி, சாய்பாபாவோட எனர்ஜி, மகான்களுடைய தரிசனம், அவர்களுடைய பிளெஸிங்னு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல அந்த மாதிரி தெய்வங்களோட படங்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் முடிய போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு இது கிடைக்க போகுது. உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வேலையில் வெற்றி கிடைக்க போகுது. ஒரு அப்ரசல் கிடைக்க போகுது. ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான யோகம் கிடைக்க போகுது. பிஆர் கிடைக்க போகுது. பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. நிறைய சர்வீஸ் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு 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 இணக்கம் கிடைக்க போகிறது. 6ஆம் இடமே சர்வீஸ் தான். நிறைய சர்வீஸ் பண்ண போறீங்க. நிறைய தெய்வ கடாட்சம் கிடைக்க போகிறது. நிறைய குருமார்களுடைய பிளெஸிங் கிடைக்க போறீங்க. முடிஞ்சா நிறைய குரு கோவிலுக்கு போயிட்டு வர போறீங்க. ஜீவ சமாதியோட கனெக்ட் ஆக போறீங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருந்த பயம் பதட்டம்லாம் நீங்கி தெளிவு பிறக்க போகிறது. ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் கிடைக்க போகிறது. பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா இருக்க போறாங்க. குணரோக சத்ருலாம் மறைஞ்சு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் போட்ட படுத்த நிலைமையெல்லாம் மாறி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் சர்ஜன் பண்ணணும், முட்டி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்ன நிலைமை எல்லாம் மாறி ஓரளவுக்கு மருந்து மூலமா சரி பண்ணிடலான்ற மாதிரியான ஒரு தன்மை கிடைக்க போகிறது. அதுவே ஒரு மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போது. குரு வந்து நடத்தி கொடுக்க போறாரு. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி 2025 வருட அக்டோபர் மாதம். இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார், என்னெல்லாம் நடக்க போகுது, இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்ல போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரியா? என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல. நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞானக்கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். இப்பயும் சில பிளான்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கான கருவிகள் வைத்து பார்க்கும்போது வானியல் கோள்களுடைய சுழற்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப அந்த வகையில வக்ரகதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும். பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும். இப்ப நம்மளே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்து இருக்கும்போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடி எல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காண்டி மரம் செடி எல்லாம் பின்னாடியா போகுது, அது அந்த இடத்துல இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும். பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும்போது ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிக்கப்படும். அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது. அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம், பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல். கிளியர்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா இந்த பயிற்சி பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு, மிதுன ராசியில் அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனின் 3ஆம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா 9 மாசமா 10வது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோடனே இந்த பயபிளைக்கு பண்ணது போதும், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு, கடகத்தை நோக்கி வர போறாரு. அங்கே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல இல்ல. இப்போ நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. படத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் முழு பிக்சர் நம்ம போய் பார்க்க போறோம். ட்ரெய்லரை பார்த்தாலே வாவ் படம் ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும்.
இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது மொக்கையா இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்றது நம்ம டிசைட் பண்ண போறோம். சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த 3 மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர். ஓகே, புரிஞ்சிச்சுல? அவ்வளவுதான். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது. சோ இப்பயே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எந்த ராசி, நான் மட்டும் இல்ல எந்த அஸ்ட்ராலஜரையும் பார்க்க வேணாம், ஓகே நல்லாதான் இருக்க போகுது அப்படின்னு கெத்த காலத்துக்கு விட்டுட்டு போயிடலாம். ஏதோ ஒண்ணு அடி வாங்குச்சுன்னா கூட கண்டிப்பா பாருங்க, அப்ப அதுக்குள்ளே நம்ம தசா புத்தி மாறிட்டு போறோம் இல்லையா? எல்லா தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் கோச்சார கிரகங்களும் சேர்ந்து வேலை பார்க்க போகுது.